அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில அன்பர்கள் தாங்கள் விலை கொடுத்து கிரயமாக பெற்ற ஒரு சில இடங்களில் உள்ள விளைநிலங்களில் எந்தவிதமான விளைச்சலும் முறையாக கிடைக்கவில்லை. சாதாரண பயிர்கள் போட்டாலும், பணப்பயிர்கள் விதைத்தாலும், தென்னை, மா, கொய்யா இதுபோன்ற மரப்பயிர்கள் வைத்தாலும் அவர்களுக்கு எந்தவிதமான விளைச்சலும் சரியாக வரவில்லை. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டிருந்தீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சில நபர்கள் தங்களுடைய குடும்ப நெருங்கிய உறவுகளிடமிருந்து பாகமாகவோ, தானமாகவோ அல்லது அவர்கள் கொடுத்த கடனுக்கு ஈடாகவோ வாங்கிய ஒரு சில விளைநிலங்கள் எந்தவிதமான விளைச்சலும் இல்லை என்று கேட்டிருந்தீர்கள். இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பது உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு சில வேலைகள் தான் காரணமாக இருக்கும். அதுபோன்று நல்ல நிலங்கள் விளைச்சல் இல்லாமலும் அல்லது குறைவான விளைச்சலும் வருவதற்காக தவறான நபர்களின் வழிகாட்டுதலின்படி உங்களுடைய எதிரிகள் அல்லது உங்களுக்கு நிலத்தை விற்றவர்கள், அந்த நிலத்தை வாங்க வேண்டும் என்று இருந்த நபர்கள் பொறாமையின் காரணமாக தவறான முறையில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மட்டும் விளைநிலங்களில் விளைச்சலை பாதிக்க உதவக்கூடிய இரகசிய மூலிகைக்கு காப்பு கட்டி அதை செம்பு அல்லது வெள்ளி தாயத்தில் அடை எந்த நபரினுடைய விளைநிலமானது பயிர் எதுவும் வரக்கூடாது அல்லது வந்தாலும் குறைவான விளைச்சலை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அந்த நிலத்தின் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் அந்த மூலிகை அடங்கிய தாயத்தினை புதைத்து வைக்கும் பொழுது அந்த தாயத்து சம்பந்தப்பட்ட நபர்களின் நிலத்தில் இருக்கும் காலம் வரை எந்தவிதமான விளைச்சலும் கிடைக்காது. கடினமாக உழைத்து பயிர் செய்து பலன் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் குறைந்த அளவில் மட்டுமே அங்கிருந்து வருமானமும் விளைச்சலும் கிடைக்கும். இந்த மூலிகையின் பெயரை காணொளியில் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம், இந்த மூலிகையை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய நபர்கள் தவறான வழியில் இதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக மட்டுமே. உங்களுடைய விளைநிலத்தில் சரியான விளைச்சல் இல்லாமல் இருந்தாலும் அல்லது எதை போட்டாலும் சரியாக விளையவில்லை என்றாலும் அதற்கு ஒரே காரணமாக இருப்பது இந்த தாயத்தாக இருக்கும். இந்த மூலிகையின் தாயத்தினை அவர்கள் அந்த இடத்திலிருந்து எடுக்கும் வரை அல்லது அந்த மூலிகையின் பாதிக்கும் குணத்தை மாற்று வழிகள் மூலம் நாம் சரி செய்யும் வரை அந்த நிலமானது கண்டிப்பாக எந்தவிதமான முறையான விளைச்சலையும் கொடுக்காமலே இருக்கும். இதுபோன்ற பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால், நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு, நீங்கள் ஆசையாக வாங்கிய விளைநிலங்கள், உங்களுக்கு பூர்வீகமான பாகப்பிரிவினின் மூலமாக கிடைத்த விளைநிலங்கள் நல்ல முறையில் விளைச்சல் கிடைக்க நீங்கள் நாம் கொடுக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி பலன் பெறலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.